வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசுவேன், ஏன்னா ரொம்ப வந்து வளவலா குலகலாம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவதை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையில் வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும், கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு, அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் இப்போ நேரடி பார்வையில் இருக்கிறதுனால. அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இது தான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோதான். இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்கை வச்சு இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும் யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. கன்னி லக்னத்துக்கு 10லேருந்து 11க்கு வராது, ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். என்னென்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. தெரியுது. ஏற்கனவே உங்களுக்கு சுப செலவுன்னும் போது அங்கே ஆசைகள் நிறைவேறது இல்லை, அங்கே ஆசைகள் நிறைவேறுது. கன்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலித்தனம் உடையவங்க, திறமைசாலி. அதை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க, அவங்ககிட்ட இருக்கிற மைனஸ். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ ரொம்ப மகிழ்ச்சியான இடத்துக்கு வர்றாரு. பெருமைப்படக்கூடிய விதமாக, பாராட்டு பெறும் விதமாக, ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய விதமாக அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி 10லேருந்து 11க்கு வர்றாரு. ஆக கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ராசியை பார்க்குறவங்க பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த கன்னி ராசியில் வருவாங்க. சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிற அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா அது மாதிரியாக. ஆக லக்னம் ராசி ரெண்டுமே கன்னியாக அமைந்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா வாகனத்துக்காரகன், வீடு நில யோகத்தை தரக்கூடியவன், திருமணத்தை தரக்கூடியவன், உச்சம் பெறும்போது மனைவியின் மூலமாக அல்லது கணவரின் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய விதமாக இருக்கும். வீடு வாகன சேர்க்கை, நில யோகங்கள் எல்லாம் தரக்கூடிய விதமாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்த பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரியத்தை தரக்கூடிய இடமாக விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக ராசியை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும். இதற்கு அடுத்து எங்கே பார்க்குறாருன்னா அவருடைய குருவனுடைய 7ஆம் பார்வையாக இவங்களுடைய 5ஆம் இடத்தை புத்திரக்காரகன் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் 7ஆம் இடமான மனைவியினுடைய ஸ்தானத்தை அல்லது கணவருடைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆக பார்வையும் சிறப்பு, வந்திருக்கிற இடமும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 95% பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்க போகுது உங்களுக்கு. எதிர் துருவமானால் தான் குரு பகைவனே நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது குரு பாருங்கள், ஆசிரியர் பகைவனே குழம்பிட்டார். இப்போ ஆமாம், பகைவனே நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு. அப்போது இந்த வருஷம் நீங்கள் கேட்குற மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஏகபோகம் தான், பார்க்காமலே மார்க்க போகிற அளவுக்கு அரியர்ஸ் எல்லாம் அரியர் இருக்காது. இந்த வருஷம் அரியர் இருக்காது, அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. பெருமை அளிக்கக்கூடிய விதமாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்து யார் கேட்கணும்னு சொல்லுங்கள். அதுதான் சார், வேலை வாய்ப்பு தான். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களும் எல்லாமே கடல் கடந்து போகணும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து ஏற்கனவே போயிருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு உயர்வை தரக்கூடிய விதமாக இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு. ரெண்டாவது அதோடு சொன்னால் இதுவரை இல்லாத பெருமைகளை தரக்கூடிய விதமாக இவங்களை வந்து ரொம்ப பகையாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்களே நட்பு வட்டாரத்துக்குள்ளே வருவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இவனை இதுக்கு மேலே இவனோட பகைச்சிருந்தால் நமக்கு காரியம் நடக்காதுங்கிற மாதிரி அவரோட சுமூகமாக போயிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு எதிரிகளே வந்துடக்கூடிய இடமாக இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜூன் 2லேருந்து அடடடா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்வியல் வந்து இப்போ திருமண வாழ்க்கையும் அப்படி தான் இருக்க போகுது. ஆமாம், திருமணம் குழந்தை பார்க்கையுமே அப்படி தான் இருக்குது. எல்லாமே ஒன்றா பார்க்குறாருல, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதாவது என்ன முக்கியமான இடங்களோ அத்தனை இடத்தையும் குருவனுடைய பார்வை கடாட்சம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். மற்ற எல்லாத்த விட இப்போ மிதுனம் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் சொன்னால், அதுக்கப்புறம் கடகம் சொன்னோம். கன்னி வந்து என்னென்னா இந்த 2 விட டாப்பில் வந்து இவங்களுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கார்த்திகை மாதம்,
மார்கழி, தை, மாசி, வைகாசி மாதம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப டாப்புக்கு போகுது. நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கடன்னு இந்த காலங்களில் எளிதாக நடக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. கன்னிக்கு வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அவருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி சார்? இது கேட்டிங்களே, இது வந்து முக்கியமான இடம். 6ஆம் இடத்தை அவர் பார்க்கல. பொதுவாக கன்னியா லக்னத்துக்கு முட்டி சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ ஏஜ்டு பீப்புள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சின்ன வயசு தெரியாது இவங்களுக்கு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. விசித்திரமான வேலைகளை செய்வாங்க. வாலண்டரியாக வந்து ஆரோக்கியக்கேடை ஏற்படுத்திக்குவாங்க. இதெல்லாம் இவங்கள்ட்ட உண்டு. அப்புறம் அதுக்கு தகுந்த வைத்தியரை போய் பார்ப்பாங்க. வைத்தியருக்கு இவங்களே வைத்தியம் சொல்லுவாங்க. இப்படி கேட்டிங்கன்னா, இப்போ சார் இதெல்லாம் இருக்கும்பாங்க. அப்புறம் இதில் என்ன பிடிக்குன்னா, சார் அந்த டாக்டர் அதை சொன்னார், இந்த டாக்டர் இதை சொன்னார் அப்படிம்பாங்க. சொல்லி இவங்களே பேசி இவங்களே நோய்க்கு தீர்வை சொல்லி, டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இப்படி கொண்டாந்து டாக்டர் நிறுத்திடுவாங்க. இவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு அதை நிறுத்திடுவாங்க, கொடுத்துடுறது. அப்போ நம்ம இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா குழப்பமாயிடும் டாக்டருக்கு. ஏன்னா புத்திசாலித்தனம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை முழுதாக பேச விட மாட்டாங்க. எங்கே போனாங்களும் இதே வேலையாக இருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறீங்கன்னாவோ ஜோதிடர்கிட்ட போகிறீங்கன்னாவோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அவரை பேச விடுங்க. அவரை பேச விடுங்க. பேச விட மாட்டாங்கங்கிறது தான். பேச விட்டிங்கன்னா அவர் சொல்கிறத கொஞ்சம் கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்னால் நீங்கள் கொஞ்சம் இந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உண்மையிலே வந்து ஒரு இந்த குரு பயிற்சி வந்து டாப்பில் இருக்குது கன்னியா லக்னம் தான். கன்னியா லக்னம் தான் சொல்லணும், வேறு எதுக்கும் வந்து இல்லை. ஏன்னா முக்கியமான இடங்களாக போயிடுது எல்லாமே. தைரியத்தை கொடுக்குறாரு, வீடு நில வாகன யோகத்தை கொடுக்குறாரு, புத்திர ஸ்தானத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு, வாழ்க்கை துணையை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இத்தனை இடங்களும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக. இதுதான் வாழ்க்கையில் எல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் வேறு என்ன இருக்குது? அந்தந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சரியாக. ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மருத்துவர் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, அவ்வளோதான். ஓகே, மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம் கன்னியா லக்னம். ஏன்னா நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புத்திசாலிங்க. இதுக்குள்ளே பார்த்துருப்பாங்க, எல்லா குரு பயிற்சியும் அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம ஜோதிடர் இவர் இப்படி சொல்கிறாரு, எது நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் இருப்பாங்க. அது சிறப்பு. இதற்கு மேலே வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்னங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறது. குறிப்பிட்ட மாதங்கள் நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக ஓட்டுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. ஆமாம், அடுத்த வருஷத்தை பார்த்துக்கலாம். அடுத்த ஏன்னா இப்போது சனி அவங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். சனி வந்து அவங்களுக்கு யோகாதிபதி. தொல்லை கொடுக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்துல கிடக்கிறாரு, மறைஞ்சு போய் கிடக்கிறாரு. கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தொல்லை கொடுக்குற ஆள்லாம் இவங்களுக்கு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க, மறைஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. நன்மை அளிக்கக்கூடிய ஆள்லாம் இவங்களுக்கு நல்ல சுபமாக உட்காந்துருக்காங்க. ஆக கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பு இந்த குரு பயிற்சி. அனுபவிங்க, நல்லது செஞ்சுக்கோங்க. ஒரு ஃபண்டமெண்டல் உருவாக்கிங்க, ஒரு அடிப்படையான தேவையான கட்டமைப்புகளை உடனடியாக நீங்கள் இறங்கி இப்போ வீடு கட்டுறது, வீடு வாகன சேர்க்கை இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர்.